ரொம்பவே ஹெல்தியான பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 3 பல் பூண்டு, 4 வத்தல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒன்று இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பீர்க்கங்காயை தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். இந்த மாதிரி பீர்க்கங்காய் நல்லா வெந்துடும். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு சின்ன சைஸ் புளி இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ரொம்ப மையாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை இதை 3யும் சேர்த்து நம்ம தாளிப்பு விட்டுறலாம். ஃபைனலாக ஒரு தோசை இல்லை இட்லி ஏதாவது சுட்டுட்டு இந்த மாதிரி சட்னியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டாகவும் இருந்தது.